புதிய ஆதாரங்கள் வெளியாயிருக்கு அவருடைய இறப்பு தொடர்பாக. முத்தையங்கட்டு இடது கரையில் இருக்கிற இராணுவ முகாமுக்கு பின்பகுதியில் இருக்கிற குளத்தில சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. நம்ம யாருடைய உயிர் எடுக்கிறதுக்கும் யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இராணுவ வீரர்கள் நகரங்களை விற்பனை செய்யறதுக்காகவும். வணக்க மக்களை, நான் விஜயதரன். நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் முத்தையங்கட்டில் 32 வயது மதிக்கத்தக்க 7 மாத குழந்தையின் தந்தையான கபில்ராஜ் என்ன சொல்றது, முத்தையங்கட்டு இடது கரையில் இருக்கிற இராணுவ முகாமுக்கு பின்பகுதியில் இருக்கிற குளத்தில சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. புதிய ஆதாரங்கள் வெளியாயிருக்கு அவருடைய இறப்பு தொடர்பாக. நிச்சயமாக இந்த வீடியோல நாங்கள் அது சம்பந்தமாக தான் பார்க்க போறோம். தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. 8ஆம் மாசம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இரவு இடது கரையில் இருக்கிற இராணுவ முகாமிலிருந்து இப்ப இறந்ததாக சொல்லப்படுகின்ற இளைஞனுக்கு தொலைபேசி வந்திருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப பொதுமக்களுடைய காணிகள்ல இருக்கிற இராணுவ முகாம்கள் இராணுவ வீரர்களால விடுவிக்கப்பட்டு வருது. அதுல ஒரு பகுதியாக அந்த இராணுவ முகாம், அதாவது இடது கரையில் அமைந்திருக்கிற இராணுவ முகாம மக்களுடைய கையில ஒப்படைக்கிறதுக்காக அந்த முகாமை கைவிடுவதற்கான நடவடிக்கையை இராணுவம் ஈடுபட்டு கொண்டிருக்கு. அந்த நேரத்துல அந்த அந்த குறித்த இளைஞர்களுக்கு இராணுவ முகாமிலிருந்து தொலைபேசி எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தகரங்கள் தருவதாக, அதாவது அங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த இராணுவ முகாம்னா தகரங்களால் அமைக்கப்பட்டிருக்கும். கலெக்டர் உதவி செஞ்சா தகரங்கள் தருவதாக ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில அழைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியா இருக்கு. தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏகப்பட்ட விடயங்கள் சொல்லப்படுது. இராணுவ வீரர்கள் தகரங்களை விற்பனை செய்யறதுக்காகவும் அழைத்ததாகவும் இளைஞர்களை, அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு தகரம் கொடுக்க அழைத்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா எது உண்மை என்று தெரியாது. இப்ப தெரியாத பட்சத்துல எல்லாமே சந்தேகத்துக்குரிய விடயமாகவே இருக்கு. தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி அங்கேருந்து வர செய்திகள்ல நாங்க விசாரிச்சதன் அடிப்படையில தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது. எதுவாக இருந்தாலும் ஒரு உயிர் போவது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத அடிப்படையில இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது. அங்க இந்த தகரம் தொடர்பான வேலைக்கு போன இளைஞர்கள் கிட்டத்தட்ட 5 பேர்கள். அந்த 5 பேர்கள் மீது கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தாக்கியிருக்காங்க. தாக்கும் பொழுது என்ன சொல்றது, அந்த இளைஞர்கள் பின்பகுதி, அதாவது இடது கரையில இருக்கிற இராணுவ முகாமின் பின்பகுதியூடாக என்ன சொல்றது ஓடி இருக்காங்க, தப்பி ஓடி இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த குளப்பகுதி, அங்க பின்னுக்கு இருக்கிற குளப்பகுதி மட்டுமே இராணுவ வீரர்கள் அவர்களை திரத்தி தாக்கி இருப்பதாக தகவல் வெளியா இருக்கு. அவருடைய சகோதரன் சொன்னதன் அடிப்படையில இது சொல்றோம். இராணுவ வீரர்கள் தாக்கியதுல 4 பேர், கிட்டத்தட்ட 4 பேர் வீடு திரும்பிட்டாங்க. வீடு திரும்பின இளைஞர்களுடைய வாக்கு மூலம் எதுவாக இருக்குன்னு சொன்னா, இராணுவ வீரர்களால தாக்கப்பட்டுத்தான் இவர் உயிரிழந்திருக்காரு. அதன் பிறகுதான் அந்த குளத்துல கொண்டே அவரை போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. எதுவும் உண்மை தெரியாது, எல்லாமே சந்தேகத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்களுடைய போனவர்கள் எதற்காக அங்க அழைக்கப்பட்டார்கள், அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி அங்க போனவர்கள் உண்மையை சொல்லணும். அது மட்டும் இல்லாம குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, இராணுவ வீரர்கள்ல இந்த 20 பேர் என்று சொல்லப்பட்டா கூட அதுக்கு முதன்மையாக செயற்பட்டன்னு சொல்லப்படுகின்ற 5 இராணுவ வீரர்கள் நேற்று போலீசாரால உடனடியாகவே கைது செய்யப்பட்டிருக்காங்க மக்களுடைய எதிர்ப்படுத்து. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இதையுமே நாங்க பாராட்டணும். இப்ப இருக்கிற அனுர அரசாங்கத்தை என்னன்னு சொன்னா, உடனடியாகவே என்ன சொல்றது, மக்களுக்குரிய நியாயத்தை பெற்றுக் கொடுக்குறாங்க. இராணுவ வீரர்களா இருந்தா கூட உடனடியாக கைது செய்யறாங்க, சட்ட நடவடிக்கை எடுத்துக்கொள்றாங்க. என்ன பொறுத்த மாட்டேங்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம யாருடைய உயிர் எடுக்கிறதுக்கும் யாருக்குமே இந்த அதிகாரம் கிடையாது. இப்ப இராணுவ வீரர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு சொன்னா, அவர்கள் தவறு செஞ்சிருந்தா, அந்த இளைஞர்கள் 5 பேர் தவறு செஞ்சிருந்தா அவர்களை கைது செஞ்சுட்டு போலீசாருக்கு அறிவிச்சிருந்தா போலீசார் அவர்கள் நீதிமன்றத்துல ஒப்படைச்சிருப்பாங்க. அங்க நீதிமன்றம் அவர்களுக்கான தண்டனை, அவங்களுக்கு குற்ற ஆதாரம் கொடுக்கும் பட்சத்துல தண்டனை வழங்கியிருப்பாங்க. ஒரு தடவை உயிரையும் எடுப்பதற்கு யாருக்கும் இந்த அதிகாரம் இல்லை. உண்மையாவே ஒரு மனவேதனை அளிக்குது. நிச்சயமாக இப்ப விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகின்ற 5 இராணுவ வீரர்கள் என்ன நடந்தது உண்மையை சொல்ல வேணும். அது மட்டும் இல்லாம அங்க இராணுவ முகாமுக்கு இந்த தகரங்காட்ட போன 5 இளைஞர்களும் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி தெளிவாக சொல்லும் பட்சத்துல தான் இனி அடுத்தடுத்த உண்மைகள் வெளியாகும். தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. எதுவாக இருந்தாலும் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நீதிமன்ற நீதியரசர், அதாவது கௌரவ முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதியரசர் இறந்த அந்த சடலத்தை உடல் கூறு ஆய்வு செய்வதற்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. மேலதிக விசாரணைகள் மேலதிக ஆதாரங்கள் உடல் கூறு ஆய்வுக்கு
பிறகு தெரிய வரும். நிச்சயமாக இராணுவ வீரர்களால் அவர் தாக்கப்பட்டு இறந்திருக்கிறாரா என்றது எல்லாமே உடற்கூறு ஆய்வுல வந்து தெரிய வரும். நிச்சயமாக அதுக்கு பிறகுதான் மேலதிக என்ன சொல்ற ஆதாரங்கள் எல்லாமே வெளிவர இருக்கு. இதுவரைக்கும் வந்தது அனைத்துமே சந்தேகத்தின் பேரில், அதாவது நாங்க இப்ப பதிவு செய்யறோம்னு சொன்னாலும் இதுவும் ஒரு சந்தேகத்தின் பேரெல்லாம் பதிவு செய்யப்படுது. என்ன சொல்றது, ராணுவ வீரர்களால அடித்து கொல்லப்பட்டாரா சொல்லி போடுறோம்னு சொன்னா நிச்சயமாக சந்தேகத்தின் பேர் எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத நிலையில வந்து அந்த அங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அந்த 5 இளைஞர்கள்ல ஒரு 4 இளைஞர்கள் தப்பி வந்திருந்தாங்க. அந்த இளைஞர்கள் ஊடாக வந்த செய்திகளின் அடிப்படையாக கொண்டுதான் இவ்வாறான விடயங்களை பேசுறோம். ஆனா எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக சாட்சிகள் வேணும். அதன் அடிப்படையில வந்து இப்ப வந்து ராணுவ வீரர்களை விசாரிக்கும் பட்சத்துல வந்து ராணுவ வீரர்கள் உண்மை சொல்லணும். அது மட்டும் இல்லாம உடல் கூறு ஆய்வுல வந்து தெரிய வரும் நிச்சயமாக அவர் தாக்கப்பட்டிருக்காரா இல்லையாண்டு. மேலதிக விசாரணைகளுக்கு பிறகுதான் இது நடந்தது என்னன்னு சொல்லி எல்லாமே தெரிய வரும். நம்ம வந்து யூடியூப் இருக்கின்றத அடிப்படையில வந்து ராணுவ வீரர்களையும் தப்பு சொல்ல முடியாது, இளைஞர்களையும் தப்பு சொல்ல முடியாது. நடந்த சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளும், அவ்வளவுதான். இவ்வாறான விடயங்கள் அங்க பேசப்படுது. அந்த விடயங்கள் தொடர்பாகவே உங்களோட இந்த வீடியோ ஊடாக பகிர்ந்து கொள்ளும். நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு செய்ததற்கான காரணம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. யாராக இருந்தாலும் சட்டத்தை வந்து நீங்க கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனித உயிர்கள் எல்லாமே விலை மதிப்பில்லாதது. யாரும் யாருடைய உயிரை எடுக்கிறதுக்கும் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. இராணுவ வீரர்கள் வந்து மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள். ஏன்னு சொன்னா அவர்களுடைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா பாதுகாப்பு படைன்னு தான் இருக்கும். அதன் அடிப்படையில் வந்து மக்களை பாதுகாக்க வேண்டியவர்களே மக்களுடைய உயிர் எடுக்கிறதுக்கான எந்த அதிகாரமும் இல்லை. அவர்கள் மக்கள் இப்ப நாங்கள் தவறு செய்யலன்னு சொல்லி தவறு செய்தவர்களை வந்து சட்டத்தின் முன்னுக்கு நிறுத்துங்க. அவர்கள் குற்றம் செய்திருந்தா நிச்சயமாக நீதிமன்ற நீதியரசர்கள் வந்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவாங்க. யாரும் அவரோட இன்னொரு உயிரை பறிக்க கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக அங்க நடந்த சம்பவங்கள், அங்கிருந்து வர செய்திகள் அடிப்படையாகவே வந்து இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது. எது உண்மை என்று இதுவரைக்குமே உறுதிப்படுத்தப்படல. எல்லாமே சந்தேகத்தின் பேர்லாம் சொல்லப்படுது. நிச்சயமாக ஒரு உயிர் போயிருக்கு. அதுக்கான ஒரு விளக்கம் கொடுப்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது. இன்னொரு வீடியோ சந்திக்கும்.